வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரணும் நினைக்கிற பக்தர்கள் ரெடியா இருங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தரிசனம் புக்கிங் இந்த மே மாதம் இன்னொரு 2-3 நாள்ல டிடிடி அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ல எந்தெந்த தரிசனம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் ஷேர் பண்றேன். ரெடியா இருங்க, புக் பண்ணலாம். ஜென்ரலா தரிசனத்துக்கு வரணும்னு நினைக்கிற பக்தர்கள் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆகஸ்ட் மாதம்னு பார்த்தோம்னா க்ரௌடுன்றது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஜூன் ஜூலை பார்த்தோம்னா க்ரௌட் இருக்கும் அதிகமாக. ஜூன் ஜூலையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடும். ஸோ ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எப்பவுமே வருஷா வருஷம். ஏன்னா செப்டம்பர் மாதம் திருமல பிரம்மோற்சவம் இருக்குது செப்டம்பரில். ஸோ அதோட அப்டேட் நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக்சிமம் பிரம்மோற்சவத்துக்கு வர்றதுக்கு பக்தர்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஆகஸ்ட் மாதம்ன்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் க்ரௌடுன்றது. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருமலைக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்கில் நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, மூலவர் தர்ஷனத்துக்கு போகலாம். கமெண்ட்ஸில் நிறைய பக்தர்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணால் மூலவர் தர்ஷனத்துக்கு போகலாமா, அங்க பிரதட்சணம் புக் பண்ணால் போகலாமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அங்க பிரதட்சணம் புக் பண்ணால் கூட நீங்கள் மூலவர் தர்ஷனத்துக்கு போகலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன், அப்படி இல்லைன்னா 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி. அதே போல் ஆர்ஜித சேவாஸ் இருக்குல்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இதில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் சேவா ப்ளஸ் தர்ஷனம் ரெண்டுமே பார்க்கலாம் இந்த ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட புக்கிங் இன்னொரு 2-3 நாள் அப்டேட் வரும். ரெடியாக இருங்க புக் பண்ணுறதுக்கு. ஆகஸ்டில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கூட பிளான் பண்ணி புக் பண்ணலாம். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.